இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலை நிறைய பூ வச்சுக்கணும். பொழுதன்னைக்கு புருஷ பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கைய உதர்வாளுக, காலை உதர்வாளுக. அம்மா நீ தேட்டது போதும், எடுத்து போய் நல்ல குத்து. வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்யும். அத வழிச்சு போட்டுட்டே இருந்தா எப்படி? 5 நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே. அந்த காலத்துல நாங்கள்லாம் குத்தும் போது அரிசி வேற உமி வேறையா தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். குத்துறது போதும், போய் துணியை தவ பாடி. அடி அம்மனே, மோத்த கலவரத்தை பார்த்தா ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டுதான் நினைப்போம். மினுக்குறது போதும், துணியை நல்லா இறுக்கி புரிஞ்சு காயப்போம். மூஞ்சியில சாணி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற, பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்தத்தான் போறேன். அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுத்து கொஞ்சம் தொடச்சுட்டு போயிரு. தம்பி மேலேயே தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. பாக்கலாம். ஏண்டா இவகிட்ட என்னடா பேசுன? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன. இதுல என்ன தப்பு? இவன் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? இந்த பாருடி, அனாதைய கிடந்த உடனே இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கினதே இவன் தான். இவனை பத்தி ஏதாச்சும் கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் வட்டம். போடி வேலையை பாரு. இவனை பத்தி ஏதாவது கோலம் முட்டின உனக்கு இங்க இருக்க இடம் இல்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் தம்பி தாண்டி ஆம்பளை, அவ வச்சதுதான் சட்டம். போடி வேலையை பாரு. இந்த பாடுபடுத்துறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இந்த வீட்டுல மறுசோறு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இந்த வீட்டுல தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? இந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? இவ கொல்லப்பக்கம் என்ன பண்றா? ஏண்டி, என் தம்பிக்கு சோறு போடுறத விட இதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதா ரொம்ப பெருசா போச்சா? ஒத்தடம் கொடுக்கறாளா? ஒத்தடம் ஒத்தடம்.
நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன். உனக்கு என்னம்மா தலையெழுத்து? நீ எங்கேயாவது போயிடு. கருப்பாயி, 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துரு. போமா, போ. கருப்பாயி, வைத்தியர் அங்க இல்லனாலும் இருந்து கையோட கூட்டிட்டு வந்துரு. என்ன, சீக்கிரம் போ. உனக்காகத்தான் இந்த பச்சையை அரைக்கிறேன். இந்த மருந்திலே சரியாயிடும், கவலைப்படாத. கிடைஞ்சது போ. ஏ கருப்பாயி, அண்ணா காவடிக்கார மாதிரி மணி ஆட்டிட்டே நிக்கிறீங்க. வர்றோம்ல, நீங்க கண்ணுப்பட்டி இருந்து வந்துட்டா நாங்க கை கட்டிட்டு நிக்கிறோமா? பெரிய இவங்க நினைப்பு. அப்பாவுக்கு காய்ச்சல், உடனே வரவும். இப்படிக்கு வடிவு. ஆமா, வேற வேலை இல்ல. மணி அடிக்கிற மணி அடிச்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு பூரா மணி அடிச்சுக்கிட்டே இரு. உனக்கா எனக்கான பாத்துருவோம். பானை உடைச்சிட்டியா? மருந்து பெட்டியும் உடைச்சிட்டியா? உனக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்குமே இல்ல. உன் மனசுல மலையூர் மம்முட்டியா நினைப்பா? அப்பா, அம்மா கருப்பாயி, இனிமே உங்ககிட்ட நான் தகராறு பண்ண மாட்டேன். முதல்ல இந்த புண்ணுக்கு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். ஐயா, இதே மாதிரி இன்னைக்கு 3 வேளை, நாளைக்கு 3 வேளை இந்த மருந்தை தேன்ல உடைச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படியும் ஜுரம் குறையலன்னா அதை அனுப்பிச்சிடாதீங்க. யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க. ஏன் வைத்தியர? ஏன் வைத்தியரவா? அது வந்து முட்டில அங்க பாருங்க, மண்டையில கட்டுப்பட வச்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்தேன், தூக்கி போட்டு முடிச்சிரு. ஏமா, அதுக்கு நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ப்பா. நல்ல வேலை, இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லி இருந்த. அது இழுக்கிற இழுப்புல என் உடம்புல உள்ள சதையெல்லாம் தரையில ஒட்டி உரிச்ச ஓலி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். என்ன வைத்தியர் உங்களுக்கு? சிரிச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? அதுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நானே இல்லைன்னா கூட கருப்பா என் மகளை கண்கலங்கா பார்த்தோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.